friends, welcome to Samria channel Big Boss season 9 Tamil episode 12. இதோட ரிவ்யூவை நம்ம கிறிஸ்பா பார்த்துடலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, பார்வதி வாங்கின மொக்கையும் பார்வதி மாத்தி பேசினதையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ரம்யாக்கும் கமருதனுக்கும் நடுவில் நடந்த சண்டை, இது மூலமா எல்லார் மனசுலயும் ரம்யாவை பத்தின என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நேற்று எபிசோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம் வாங்க. மார்னிங் முதல்ல எடுத்தோடனே ஒரு டாஸ்க், இந்த வீட்டில் வந்துட்டு அதிக பங்களிப்பு கொடுத்தவங்களோட 2 பேரோட பேரை சொல்ல சொன்னாங்க. ஸோ அதிக பங்களிப்பு கொடுத்தவங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சபரி அண்ட் கனி இவங்க நேம் தான் சொன்னாங்க. இதுல மற்றவங்க எல்லாம் வந்து கனி நேம் சொன்னதை பத்தி பெருசா ஆச்சரியம் இல்லை. பட் பார்வதி வந்து கனியோட நேம் சொன்னதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பார்வதி வந்து கனிக்கு பின்னாடி போய் பேசும்பொழுது கனியை வந்துட்டு ஒரு விஷம் அப்படின்னும், இவங்க தான் ஒரு மாஸ்டர் மைண்ட், இவங்களை பத்தின ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான் எனக்கு இருக்கு. கனியை பத்தின ஒரு நல்ல ஒப்பீனியனே வந்துட்டு பார்வதி எங்கேயுமே பேசினது கிடையாது. அண்ட் மோரோவர் வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்துட்டு இவங்க நாமினேஷன்ல வந்தே ஆகணும் அப்படின்னு சபதம் எடுத்த பார்வதி திடீர்னு இன்னைக்கு அப்படியே பல்ட்டி அடிச்சு கனிதான் கேப்டன் பதவிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. இது ஏன் இப்படி வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க பார்வதி அப்படின்னு புரியல. கேட்டா வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு மாத்தி விட்டுருவாங்க. பார்வதி வந்து இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்களோன்னு தோணுது. எல்லாரும் கனியோட பேரை சொல்லவும் சரி கும்பலோட கோவிந்தாவா நம்மளும் கனி பேரை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறாங்களோன்னு தோணுது. அதுக்கு அவங்க கொடுத்த ரீசன் வேற, விமன் பவரா பெண் வந்துட்டு வர்றது வந்து கேப்டன்சிக்கு வர்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா, இந்த மாதிரிலாம் ஐஸ் வச்சு வேற கனியோட பேரை சொன்னாங்க. நடுவில் ஒரு காமெடி பண்ணது பாத்தீங்கன்னா ஆதிரை வந்துட்டு எஃப்ஜே தான் வரணுமா. ஸோ வீட்டோட பங்களிப்பு யார் அதிகமா கொடுத்தா அப்படின்னு கேட்கும் பொழுது அது வந்து பங்களிப்பு கொடுத்தவங்க தான் யோசிச்சு சொல்லணும். ஆனா ஆதிரை வந்து அதுக்கான ரீசன் என்ன கொடுத்தாங்கன்னா, எஃப்ஜே வந்துட்டு ஒரு கோவப்படுற பர்சனா. ஸோ அப்படிப்பட்ட கோவப்படுற ஒரு பர்சன் வந்து கேப்டன் ஆனா எப்படி வந்து அதை நடத்துவாரு அப்படின்னு பார்க்க ஆதிரைக்கு ரொம்ப ஆசையா இருக்கான். ஸோ அதனால எஃப்ஜே பேரை சொல்றாங்க. எங்க வந்தாலும் எஃப்ஜே பேரை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆதிரை வந்து எஃப்ஜே பேரை சொல்லியே கேமை கோட்டை விட போறாங்கன்னு தான் நினைக்கிறோம். இவங்க தான் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப அறிவா பேசுறாங்க அப்படின்னு வந்துட்டு நான் ரொம்ப நினைச்சேன். ரொம்ப தெளிவா பேசுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பட் ஆதிரையோட கேம் வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அடுத்து பிக் பாஸ் கொடுத்த ஒரு டாஸ்க் பாத்தீங்கன்னா, யாரோட பங்களிப்பு ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் அதிகமா சொன்ன பேர் பாத்தீங்கன்னா அரோரா அண்ட் ஆதிரை. எஸ், நம்மளுக்கே தெரியும் அரோரா வந்து பெருசா ஒண்ணுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. நிறைய டபுள் மீனிங்ல பேசினாங்க. அந்த விஷயங்களையும் வந்துட்டு நம்மளுக்கு ஷோல காட்டப்படல. அந்த 1 hour எபிசோட் வந்து குழந்தைகள்லாம் பார்க்கும் எபிசோட் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் கட் பண்ணி போட்டாங்க. ஆனா இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய விஷயங்கள் அரோரா வந்து அவங்க வெளியில என்ன பண்ணுவாங்களோ அதையே வந்து வீட்டுக்குள்ளேயும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய டபுள் மீனிங் டயலாக். சும்மா இல்லாம துஷாரை வேற கூட உட்காந்து பேசி துஷாரும் வந்துட்டு கேமரா இத்தனை இருக்கே அப்படின்னு யோசிக்காம அவருமே வந்து அந்த டபுள் மீனிங்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு காட்டப்படல. பட் லைவ்ல வந்து அதெல்லாம் தெளிவாவே காட்டுறாங்க. டேய் என்னடா இது வசனமே புரியல. கெமி பர்டிகுலரா கொடுத்த ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா, பிரிட்டி பிரிவிலேஜ்ல வந்து அவங்க இருக்கிறாங்களோ அப்படின்ட்டு. அதாவது அவங்களுடைய அழகை வச்சு மத்தவங்க கிட்ட எல்லாம் வேலை வாங்கிக்கிறாங்க, ஏச்சு கட்டுறாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கெமி சொன்னாங்க. பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே. ஆதிரைக்கு பெரும்பாலான பேர் கொடுத்த கமெண்ட் என்னன்னா, சூப்பர் டீலக்ஸ்க்கு போன பிறகு ஆதிரை எங்க போனாங்கன்னே தெரியல. அண்ட் ஆதிரை வந்து சூப்பர் டீலக்ஸ்ல இருந்தாலும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்காக தான் ஆடின மாதிரி இருந்தது. அண்ட் கேம் ஸ்பிரிட் இல்ல, டீம் பிளேயரா இல்ல. ஒரு டீம்ல வந்துட்டு விளையாடும் பொழுது அந்த டீமுக்காக விளையாடாம அங்கேயுமே நான் வந்து இண்டிவிஜுவலா தான் விளையாடுவேன், நான் எஃப்ஜேவை தான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் டாஸ்க்ல எல்லாம் எஃப்ஜேயோடைய மாஸ்க் எடுத்து வச்சுட்டு சுத்தினது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி தான் சுபிக்ஷா அண்ட் வியானா இவங்க 2 பேருமே சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு டீம் பிளேயராவே இல்ல. ஸோ இங்க வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்காக மட்டும்தான் அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்றத சொன்னாங்க. அதை நிரூபிக்கும் வகையா ஆதிரையும் வெளியில வந்துட்டு நான் வந்து வியானாவை நாமினேட் பண்றேன். அதற்கான காரணம் என்னன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் ஒரு நாள் கிராண்ட் டின்னருக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி கிளம்பின மனுஷங்களை நிக்க வச்சு நீங்க வந்து எங்களுக்கு டின்னர் செஞ்சு கொடுத்தாலே ஆச்சுன்னு நீங்க, அது இல்லாம நம்ம அப்பதான் சாப்பிட்டுருந்தோம். ஸோ நீங்க அப்படி கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க போயிட்டு வந்திருக்கலாம், நம்ம வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி அவங்களை வேலை வாங்கினது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஆதிரை அப்பவும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து ரூல் பிரேக்ல வரும். இவங்களே வந்து ஒருவேளை சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸே வந்து சமைச்சிருந்தாங்கன்னா அது ரூல் பிரேக்ல வந்திருக்கும். அது வந்து வியானா அண்ட் சுபிக்ஷா சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். அதனால பசிக்குதுன்னா அதுக்கு அவங்களுக்கு சாப்பிடுறாங்களோ இல்லையோ லஞ்சுன்னு ஒன்று செஞ்சா டின்னரும் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கணும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ். அது பண்ண தவறுனது வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸோட தவறு தான். அதை வந்து கேட்டதுக்கு அதுவும் ஹம்பிளா தான் கேட்டாங்க. வியானாவும் சுபிக்ஷாவும் எங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல, நாங்களே சமைக்கலாமா அப்படின்றது தான் ரிக்வெஸ்ட் தான் பண்ணாங்க. ஸோ அதை வந்து பெரிய ஒரு பிரச்சனையா ஆக்குனாங்க. அது அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஒழுங்கா அவங்களுடைய வேலைகளை செஞ்சிருந்தாங்கன்னா பிரச்சனை வந்திருக்காது. இப்ப சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? சோ அங்கேயும் வந்து நான் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆதிரை பேசுனது ரொம்ப தப்பா தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த 2 லோ பர்ஃபார்மரான அரோராவையும் ஆதிரையும் ஜெயில தள்ளிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஜெயிலுக்கு போறாங்க.
அண்ட் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மரான சபரி அண்ட் கனி இவங்க 2 பேரும் வந்துட்டு கேப்டன்சி டாஸ்க்கு போட்டியிட போறாங்க. கமருதனும் மாஸ்க் டாஸ்க்ல வின் பண்ணதுனால அவருமே சேர்ந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்குக்காக போட்டியிடுவாங்க. பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இது முடிஞ்சு உள்ள போய் அரோரா பேசிட்டு இருந்தாங்க. அதாவது பிரிட்டி பிரிவிலேஜ் எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா, நான் என்ன என்னுடைய அழகை காட்டி எல்லாரையும் செடியூஸ் பண்ணிக்கிட்டா இருக்கேன், அப்படியா நான் வேலை வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் அவங்க அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு நைட்டு காட்டுற லைவ் எபிசோட்லாம் நிறைய விஷயங்கள் அப்படிதான் தெரியுது. ஆனா அவங்களே சொல்லிக்கிறாங்க, நான் யாரையும் செடியூஸ் பண்ணல, அவங்களா வந்து என் அழகை பார்த்து அவங்க வேலை செய்யறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அரோரா கேட்டுட்டு இருக்காங்க. நான் தான் இருக்கேன்ல. பார்வதி வந்து நீ ஒன்னும் அவ்வளவு அழகாலாம் இல்லையே அப்படின்னு மொக்க பண்ணி விட்டாங்க. ஸோ அங்க இருந்து முடிஞ்சா ஒரு கேப்டன்சி டாஸ்க் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 உருவ பொம்மைகளை வச்சாங்க. அந்த 3 உருவ பொம்மைகளும் பாத்தீங்கன்னா சபரி, கனி அண்ட் கமருதன் இவங்க 3 பேரோட உருவ பொம்மைகள் அண்ட் கத்தியும் கொடுத்திருந்தாங்க. ஸோ யார் வந்து தலையாக வேணான்னு ஹவுஸ்மேட்ஸ் நினைக்கிறாங்களோ அவங்கள கத்தி வச்சு குத்தலாம், அந்த உருவ பொம்மையில கத்தி வச்சு குத்தலாம். ஸோ 3 கத்திகளுக்கு மேல குத்தப்பட்டா அவங்க கேமை விட்டு போயிடணும். அண்ட் அவங்க இந்த ஹவுஸ்மேட்ஸ், பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் குத்தும் பொழுது இந்த பர்டிகுலர் போட்டியாளர் வந்து பாத்துட்டாங்கன்னா குத்துனது வந்து செல்லாது. அண்ட் அது இல்லாம அவங்க அது மேல கேம்ல தொடரவும் முடியாது. இதுதான் வந்து ரூல்ஸ். இதுல பாத்தீங்கன்னா பார்வதி ஒரு காமெடி பண்ணாங்க. பார்வதி போய் சபரி பார்க்கும் பொழுதே குத்திட்டு சபரி சொல்லிட்டாரு நான் பாத்துட்டேன் அப்படின்ட்டு. இருந்தாலும் பார்வதி சமாளிச்சாங்க, அதெல்லாம் கிடையாது, நான் வந்து நீ பாக்குறதுக்கு முன்னாடியே குத்திட்டேன்னு. இருந்தாலும் பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு, இல்லம்மா அவர் பாத்துட்டாரு, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி. உடனே அதை டக்குன்னு மாத்தி அது என்னோட ஸ்ட்ராட்டஜி, இந்த இடத்துல வந்துட்டு பார்வதி அப்படின்னு பிக் பாஸை கூப்பிட வச்சேன் பாத்தீங்களா, ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ண பாத்தீங்களா, அதுதான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி அப்படியே மொக்க வாங்கதை மாத்தி விட ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பார்வதி. கமருதன் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி சுபிக்ஷா, ரம்யா இவங்க எல்லாம் குத்திட்டு இருந்தாங்க. ரம்யா தான் ஃபர்ஸ்ட் போய் கமருதனை குத்துனது. ஸோ ரம்யா மேல ரொம்ப கோவம் வந்துருச்சு கமருதனுக்கு. நீ அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு என்னை வந்து இப்படி குத்துறியே அப்படின்னு கேட்கவும், அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப ஃபேக்கு, உனக்கு கால் வலின்னு சொன்ன இப்ப மட்டும் ஓடி வந்து குத்துற அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் கமருதன் சொல்லவும், உடனே ரம்யா வந்து உன்னை போய் நான் அண்ணான்னு கூப்பிட்டேன் பத்தியா, என்ன சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குத்துனதுக்கு காரணமும் சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நீ என் பேரை சொன்ன, ரம்யா பேரை வந்து கமருதன் சொன்னாராம். ஸோ அதுக்காக தான் நான் குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன ரிவெஞ்ச் எடுக்கலன்னு சொல்றாங்க. ஸோ ரிவெஞ்ச் எடுக்கலன்னு சொல்றாங்க, ஆனா நீ என்ன வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்னதுக்காக தான் நான் குத்துனேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு ரிவெஞ்ச் தானே. ஒரு வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் சொன்ன காரணத்துக்காக குத்துனா அது பேர் ரிவெஞ்ச் தானே. ஆனா அங்க நின்று சாதிக்கிறாங்க, நான் ரிவெஞ்ச் எல்லாம் ஒண்ணு எடுக்கல, அதெல்லாம் உன்னை போய் நான் ஏன் அண்ணனு கூப்பிட்டேன்னு தெரியல, என்னையே வந்து செருப்பால அடிச்சுக்கணும் அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்லுவோம். கமருதனுக்கு இன்னும் ஏறுது, இது என்ன வார்த்தைகள், செருப்பால அடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து நிறைய வார்த்தைகள் விடுறாரு. ஸோ நீ தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. இதுதான் வந்து எனக்குமே தோணிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் ரம்யா வந்துட்டு நடிக்கிறாங்களோ வீட்டுல அப்படின்னு தான் எனக்கும் தோணிட்டு இருக்கு. ரிவெஞ்ச் எடுக்கல அப்படிங்கிறாங்க, ஆனா ரிவெஞ்சுக்காக தான் செய்யறாங்க. நிறைய பர்சனல் கிரட்ஜ் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்றது வந்து தோணுது. முதல் குத்து வாங்கினது பாத்தீங்கன்னா கமருதன் தான். யார் யாரு குத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரம்யா குத்துனாங்க, ஆதிரை குத்துனாங்க, அப்புறம் சுபிக்ஷா குத்துனாங்க. இவங்க 3 பேரும் குத்துனதை வந்து அவுட் ஆக்கி அமைச்சிட்டாங்க. ஸோ இப்ப கேப்டன்சிக்கு போட்டியிடும் 2 போட்டியாளர்கள் கனி மற்றும் சபரி. ஸோ சபரியும் வந்து அசந்த நேரத்துல அரோரா குத்திட்டாங்க. கனிக்கு பாத்தீங்கன்னா சபரியும் பிரவீன் ராஜும் வந்துட்டு குத்திட்டாங்க. சோ இப்போதைக்கு கனியக்காக்கு 2 கத்தி குத்தப்பட்டிருக்கு, சபரிக்கு வந்து 1 கத்தி குத்தப்பட்டிருக்கு. பட் இதை வந்து இவங்க 2 பேருமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்டாங்க. சபரி வந்து கனியை குத்துனது வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்டாங்க. சபரி கனி இவங்க 2 பேர்ல யார் வந்து தலையானாலும் வீடு வந்து நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்களுடைய ரியல் ஃபேஸும் வந்துட்டு வெளியில வரும். சபரி வந்து அவருடைய கோபத்தை உள்ள மறைச்சு வச்சு ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னு காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய பொறுமை வந்து எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். அண்ட் கனி அக்காவும் வந்து ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு வந்தாதான் பேசுறாங்க. ஸோ அவங்கள பேச வைக்க இந்த கேப்டன்சி டாஸ்க் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மூலமா கனி அக்காவுடைய கேம் பிளேவை வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி கனி அக்காவை வந்து ஒரு தடவை நீங்க கம்மியா பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த வாரம் வந்து அவங்க ரைஸ் ஆயிட்டாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஸோ வெளியில தெரியறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு வந்து அந்த செயல்கள் பிடிக்கல. ஸோ போக போக தான் தெரியும். பட் அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு மெச்சோர்டா நடந்துக்கிறது வந்து கனி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? கனி வந்து பாய்சன் அப்படின்னு நீங்கலாம் நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. எதுக்காக சொல்றீங்க அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்லுங்க. நானும் புரிஞ்சுப்பேன் இல்லையா, அதுக்காக தான். அண்ட் சபரி நிறைய இடத்துல வேஷம் போடுற மாதிரி இருக்கு. கேப்டன் பதவி வந்து அவருடைய உண்மை முகத்தை வெளியில கொண்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.